இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து காஸ்மோ Zeta 8 மல்டி ஃபங்க்ஷனல் வெஜிடபிள் கட்டர். இந்த ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டியூஷனல் கிச்சன், இண்டஸ்ட்ரியல் கிச்சன், ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் ரெடி டு ஈட், ரெடி டு குக், அவங்க எல்லாத்துக்குமே அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பெல்ட் வரும், ஒரு சைடு வந்து டிஸ்க் வரும். இந்த பெல்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு ப்ளஸ் பெல்ட் இதோட காம்பினேஷனை வச்சு நம்ம வந்து வேரியஸ் கட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். சின்ன கட்டு வேணும்னா ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக வரும், சிறுசாக வரும். அந்த சைடில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து வெரைட்டி ஆஃப் டிஸ்க் இருக்குது. இப்போ ஸ்லைசிங்க்குனா 2 mmலேருந்து அப் டு 20 mm வரை இருக்குது. டைசிங்க்கு அதே மாதிரி 2 mmலேருந்து 20 mm இருக்குது. ஜூலியன் இருக்குது. அது மாதிரி 4 டைப் ஆஃப் டிஸ்கஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்லைசிங், டைசிங், ஜூலியன் அது மாதிரி நம்ம அதுலேருந்து அவுட்புட் எடுக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெல்ட் சைடில் வந்து லென்த்தாக இருக்கிற வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் கட் பண்ண முடியும். நார்மல் வெஜிடபிள் கட்டரில் வந்து மேலே போட்டுட்டு புஷ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ புஷ் பண்ணும்போது வெஜிடபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம பெல்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஃபீட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்வேயரில் அது போக போக ட்ராவல் ஆக ஆட்டோமேட்டிக்காக பெல்ட்டில் வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம வந்து புஷ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் லோட் பண்ணால் போதும், அந்த டிஸ்க் கட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 2 சைடுமே அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஒரு யூசர் வந்து அந்த சைடில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னொரு யூசர் வந்து இந்த சைடு ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளால் 2 சைட்லையுமே அட் டைமில் அவுட்புட் எடுக்க முடியும். அப்புறம் இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட்டை வந்து யூசரே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சில வெஜிடபிள் கட்டரில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம யூசரே வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மாட்டிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப்டி சென்சர். இப்போ இன்கேஸ் தெரியாமல் வந்து மெஷின் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே யூசர் வந்து பிளேடோட டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை இந்த கன்வே சைடு இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை இந்த டிஸ்க் சைடு இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மெஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ 2 சைடு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணாலும், எந்த சைடு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணாலுமே டோட்டலாகவே வந்து மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இது மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டு மிஷின்ஸ், கமர்ஷியல் கிச்சன் ஆட்டோமேஷன், ஃபுட் ப்ராசஸிங் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு என்கொயரிஸும் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்களோட பெஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம்.